வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 அல்ட்ராவோட கேமரா ஸ்பெசிஃபிக்கான அந்த வீடியோ. ஸோ இப்போ ஹைலைட் என்னன்னா, இந்த டிவைஸில் ஃப்ரண்ட்ல ஒரு 32 மெகா பிக்சலும், ரியரில் வந்து 4 50 மெகா பிக்சல் சென்சாரும் இருக்கு. அதில் பிரைமரி சென்சார் வந்து ஒரு 1 inch சென்சார். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, இங்கே பாருங்க, இது லென்ஸ் சைஸை பாருங்க, எவ்வளோ பெரிய லென்ஸில் இந்த திருவிழாவில் லைட் வாங்கி அடிச்சு விளையாடுவோமே அதோட பெருசாக இருக்குங்க இது. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு 1 inch சென்சார் இருக்கு, ஒரு 1/1.5 அந்த மாதிரி ஒரு சென்சார் இருக்கு, இன்னொன்று வந்து 1/1.95 அந்த மாதிரி ஒரு சென்சார் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 1/2 inch கீழே தான். ஸோ பெரிய சென்சார்ஸ் தான். ஸோ பிரைமரி சென்சார் மாசு. அதை தவிர அல்ட்ரா வைட் மட்டும் தான் எப்பயுமே வந்து இந்த 1/2.76 2.75 எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோனில் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் நான் என்ன காட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டிவைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 days 8 days யூஸ் பண்ணிருப்பேன். எவ்வளவு போட்டோஸ் எடுத்திருக்கீங்க? அது ஒரு 1565. 1565. நான் மேக்ரோ நிறைய எடுத்திருந்தேன். ஓகே. ஸோ அந்த மேக்ரோ டூர் மாதிரி ஃபர்ஸ்ட் நான் மேக்ரோ உனக்கு நிறைய காட்டுறேன். இதை தாண்டியும் நிறைய இருக்கு உள்ள. நான் அதெல்லாமே இன்னும் வந்து ஃபேவரட்ல மார்க் பண்ண நிறைய இருக்குது. இன்னும் 1500 ஃபோட்டோ இருந்ததுன்னா நிறைய இருக்கு தானே செய்யும். நாங்கள் ரொம்ப செலக்டிவா தான் எடுத்திருக்கோம். ஆமா. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது வந்து நம்ம கௌதம் ப்ரோ இருக்கும்போதே எடுத்தோம். ஆமா, இதுதான் டிவைஸ் வாங்கிட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. எடுத்ததுமே கௌதம் ப்ரோக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தா மனுஷன் அப்பா என்னோட காசுக்கு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆனேன். உடனே ஹெல்மெட் எடுத்துட்டு ஓடிட்டார் வீட்டுக்கு. ஓகே, ஹாப்பி, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து எக்ஸ்போஷர் மாற்றி எடுத்தது. எக்ஸ்போஷர் மாற்றினதும் வேற மாதிரி இருந்தது. ஸோ இதில் என்னன்னா, ஏஐயோட ரோல் வந்து அதிகமாக இருக்குடா. எனக்கு வந்து ஏஐ ரோல் எந்த ஃபோன்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு விவோ. சரியா? மாண்புமிகு. ஆமா, அந்த மாதிரி தான். அது வந்து எப்பயுமே ஏஐ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பூச்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது எந்த பூச்சின்னு கண்டுபிடிச்சி அதுவே வேற ஒரு பூச்சி எதையாவது ஒட்டி கூட வச்சிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க தான். பார்க்கறதுல அவன் கன் மாதிரி இருக்கான். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எப்படி ப்ரோ இதை சொல்றீங்க, அதை ஏஐ வந்து இவ்வளோ வேலை பார்க்குதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கும் உங்களுக்காக ஒரு சாம்பிள் வச்சிருக்கோம் நாங்க. சரியா? ஆக்சுவலாக நாங்கள் ஷார்ட்ஸே ஒன்று போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்க, உண்மை ஓகே, உழைப்புல எங்கேயா புள்ளி வந்தது. அது என்ன வார்த்தைனே தெரியல. மேபி அவன் செம்மையா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். உயர்வு போடட்டா இல்லாட்டி ஊபா இதா போடட்டா இல்லாட்டி உபர்வா வபர்வா, அவனுக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன போடுறதுன்னு தெரியல. அது பாரு எவ்வளோ ஈஸியாக போட்டுருக்கணும். அந்த இடத்துல ஒரு கேப் உண்டு, கேப் எங்கே காணும். ஸோ இதெல்லாம் ஏஐ வச்சு ரீமாஸ்டர் பண்ணி இது பண்ணுறது தான். இந்த இடத்துல இது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரீமேப் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஈவினிங் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேசிவான ஃபோட்டோஸ். இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏஐயோட ரோல் எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்க, இங்கே வச்சிருக்கான் சார். அந்த ஈயோட நுனியில் இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி தொலையுது. இதே மாதிரியான விஷயங்களை தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் விவோலையும் பார்ப்பேன். சரியா? ஷாமியில் என்ன பண்ணணும்னா, அதுக்கு இந்த மேக்கப் போட தெரியாமல் மாட்டிக்கும். அது ஆமாம், என்ன ஆகுனா, அடப்பாவி அந்த பூச்சோட முன்னாடி இருந்த முடியே காணுமேடா, அதை எடுக்கவே இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து உட்காந்து ரீமாஸ்டர் பண்ணி இமேஜை வந்து மாஸ் ஆக்கிடுது. ஸோ இதெல்லாம் வால்பேப்பர் மாதிரி மாறிடுது. ஆனால் அதே சமயம் எனக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நிஜமாவே ஏன் இப்படி இருக்கு, இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் ஃபீல் இருக்கா? ஆமாம். இப்போ அது வந்து ஃபோக்கஸ் ரேஞ்சில் இல்லை, அது கரெக்ட் தான். பட் ஏன் அது மேலே ஒரு ஒயிட்டாக ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரிலாம் போகுது. இவன் வந்து அதை தத்ரூபமாக வரைஞ்சி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த ப்ராசஸிங் இருக்கும். ஆனால் இது எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டால் லைக்ஸ் அவ்வளோதான் ப்ரோ, வேற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து வேற மாதிரி தான், செம்மையாக தான் இருக்குது. பட் ஆனால் ரியலாக டிஎஸ்எல்ஆரில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் சப்ஜெக்ட். இவன் அதையும் தாண்டி பின்னாடி இருக்க சப்ஜெக்டையும் நான் பெயிண்ட் பண்ணி வரைக்கிறேன்னு பண்ணுறான். அதான் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. யார் இல்லைன்னா, நான் போட்ட வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவுக்கும் எங்கேயோ இருக்கிற சப்ஜெக்ட்டுங்க. ஆமா, எம்எம்ங்க 224 mm. ஆனா இங்க பாரு, இதுல ரொம்ப கிட்ட போனா உனக்கு அப்போ கண்டுபிடிக்க முடியும். நீ வந்து என்னன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெயிண்டிங் வேலையை பார்த்துருக்கான். இந்த கால்ல எல்லாம் பெயிண்டிங் வேலை, இந்த ஏரியா சொல்றாங்க மக்களே, இந்த ஏரியால வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அது ஏன்னா இந்த இவனுங்களுக்கு வந்து நாய்ஸ்ங்கிறது வந்து பிடிக்கலங்க. நாய்ஸே எனக்கு பிடிக்காது. இதுல ஏதாவது ஒரு இமேஜ் சப்ரஸ் பண்றதுக்காக பண்ணிடுறாங்க. எப்பயுமே நிறைய போன்ல என்ன ஆகும்னா, கார்னர் ஆஃப் த போட்டோல நாய்ஸ் இருக்கும். என் தலைவனை பாருங்க, என்ன ஜூம் பண்ணாலும் எங்கேயுமே நாய்ஸ் இருக்காது. எது மேலேயே நாய்ஸ் இருக்கா பாருங்க. அது வந்து எப்படின்னா, யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, நிஜமான போட்டோ எந்தூசியாஸ்ட் வந்து கொஞ்சம் கடுப்பாவாங்க. அவங்க தான் மாஸ்டர் மோடுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சரி நாங்க போய் பொறுமையா எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இப்ப கூட பாருங்களேன், இந்த ஆண்டனா 4-5 இடத்துல இருக்கு பாருங்க, வரைஞ்சிருக்கான் பைபிள்ல. புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸிங் நடக்குது. இதை நான் வந்து பார்க்குறேன், விவோலையும் பார்த்துருக்கேன். ஸோ டூ மச் ஆஃப் ஏஐ உள்ளே வந்து நுழையிறத பார்க்கலாம். பட் அவுட்புட் வந்து உங்களை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்.
ரியாலிட்டியே இல்லாம போயிடுதுல்ல ஃபியூச்சர். இதுவே இப்பவே எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர்லாம் இன்னும் இதாயிடும். எது ரியல் எது டூப்னு யாருக்கும் தெரியாதனால இது வந்து வின்னு தான். இதெல்லாம் வின்னு தான். எப்படின்னா மூன் போட்டோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாரும் எப்படி இருந்தீங்க, அந்த ஆயாவே இங்க உட்காந்துருக்கு அப்படின்னு நாங்களாம் பேசுவோம். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அப்புறம் தான் தெரியும் சும்மா ஒரு வண்டியோட லைட் எடுத்தா கூட அது 3 டிடக்ட் பண்ணி காட்டும். அந்த மாதிரி கோளாறுலாம் நடந்துச்சு இல்ல, அப்படிதான். ஆனா இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ரீப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு வேகமா மூவ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த வயலட் கார்பெண்டர் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த பயவுல பறந்துட்டே இருந்தாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். ஸோ அதுலயும் நமக்கு இந்த அளவுக்கு டீடைல் கிடைக்கிறது சூப்பர். இதை வந்து நான் இப்போ எடிட் பண்ணா, இப்போ சப்போஸ் நான் எடிட் பண்றேன் அப்படின்னும் போது இப்போ இந்த வயலட் கார்பெண்டர் பியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன இது, இப்போ அதே இமேஜ் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே இமேஜ் தான். இப்போ எப்படி இருக்கு, கொஞ்சம் வைப்ரண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ப்னஸும் எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் பார்க்க எப்படி இருக்கு, பயங்கரமா அல்ட்டியா இருக்கானா. ஸோ இப்படிதான் வந்து லைட்டா மாத்திடுறாங்க. இது வந்து ஸ்னாப்சீட்ல சின்ன சேஞ்ச் பண்ண உடனே இங்க பாருங்க அதே கார்பெண்டர் பி. செமையா கலர் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால இமேஜ் சூப்பர் ஆயிடுச்சா. இப்போ இங்க பாருங்க இலைக்கு கீழே நீங்க தான் எடுத்தீங்களா. ஆமாடா, இல்ல அதெல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இது வந்து அந்த கொழுந்து இலை இருக்கும்ல, இல்ல நிஜமாவே இந்த வால்பேப்பர்ஸ்க்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து இதெல்லாம் ஆனா இப்போ எடிட் பண்ணனால இவன் தான் அந்த வயலட் கார்பெண்டர் பி. இந்த ஈவெண்ட் எல்லாம் போடுவாங்களே அவங்களாம் இந்த மாதிரி போட்டோஸ் தானே போடுவாங்க. ஆமா, நீங்க அனுப்பலாம்ல அவங்களுக்குலாம். இந்த பயங்கரமா இருக்கு, எவ்வளவு போலன் கிரெயின்ஸ் இருக்குல்ல. ஸோ இவன் வந்து ஒரு குட்டி ஸ்பைடர் கை. இந்த ஸ்பைடர் வந்து நாங்க மோஸ்டா எடுக்கிற எல்லா இதுலயும் இருப்பான். இதோ வந்து ஒரு பூச்சை பிடிச்சி தின்னுகிட்டு இருந்தான். எப்படி இருந்தா பத்தியா, அவன் கண்ணில் நம்ம தெரிஞ்சோம், தெரியுதா நிக்கிறோன்னு. சரி விடு, இதுல தெரியறதோட இன்னொரு இமேஜ் இருக்கு ஸ்பைடர்து. இதெல்லாம் எக்ல இருந்து வெளில வந்தாங்க இந்த முட்டைக்குள்ள. செமையா இருக்குங்க. ஸோ அப்புறம் இவன், ஏன்னா இதெல்லாம் வந்து நிஜமா கண்ணில் கூட ஓரளவுக்கு பார்க்க முடியாது, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செமையா இருக்கு இந்த பயவுல. ஆனால் இதுலேயே அந்த ஆண்டனால வேலையை பார்த்து விட்டான் பண்ணாட. அதான் அது என்ன ஆகுதுன்னா ஷட்டர் ஸ்பீட் நான் சொன்னேன்ல முதல்ல உன்ட்ட கொஞ்சம் ஸ்லோன்னு, அதோட விளைவு தான் இதெல்லாம். ஓகே. ஸோ அந்த பூச்சி கண்டிப்பாக சும்மா நிற்கும், லைட்டாக அந்த ஆண்டனா ஆட்டம் ஷேக்னஸ் இருக்க தான் செய்யும் இன்செக்ட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸாக எந்த சைஸ்னா குட்டி மிளகு சைஸ், ரொம்ப குட்டியாக இருக்கான். ஆமாம், அதனால தான் இவ்வளோ திணறி இருக்கு. பெருசாக இருந்ததுன்னா பயங்கரமாக எடுத்திருப்பான். வந்து வெட்டுக்கிளி, அப்புறம் இன்னொரு ஆங்கிள்லேருந்து மேண்டிஸ், இன்னும் நிறையா இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ்க்கு நான் இன்னும் இதுவே போட்டு வைக்கல. நான் ஒரு ஃபோட்டோக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் அது வருதானு. என்ன ஃபோட்டோடா? ஒரு இங்கே பாரு. இதாங்க, இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். வாயில பபிள் செம்மையா இருந்துச்சு. நாங்கள் அப்போ எடுக்கும்போதே இந்த இமேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும், ஏன்னா அது வாயில் அந்த தண்ணியோட இருந்துச்சா, செம்மையா இருந்துச்சு. அது நெக்டர் ஆக்சுவலாக. ஆனால் இதுக்கு எவ்வளோ ஃபோட்டோ தருவாங்க எடுத்தோம், அதில் ஃபைனலைஸ் பண்ணி இதை வச்சுருக்கோம். எப்படி இது ஒரு 20 போட்டோவாக எடுத்து கண்டிப்பாக எடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு அதுதான் தெரியாது. ஏன்னா இந்த இலை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருந்ததுங்க, அந்த கிளை. ஆமா காத்தடிச்சு ஆடிட்டே இருந்தது. என்னென்னமோ யோசிச்சோம், அதனால தான் ஓரளவுக்கு ஷேக்னஸ் இருக்கு ஃபோட்டோல. கஷ்டப்பட்டு தானே வந்துச்சு. ஸோ அது அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன் ஷாட் இது அமைஞ்சது அந்த டைம்ல. ஏன்னா இதுதான் கிளவுட்ஸுக்கு மேக்கப் போட்டுருது. ஸோ அதுல கொஞ்சம் நல்லா அமைஞ்ச ஃபோட்டோ இது. அதே மாதிரி இது டே டைம்லயே சன்செட் அந்த பக்கம் நடக்குது, இந்த பக்கம் 3 ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி எடுக்க முடிஞ்சது. ஸோ அது அழகா இருந்தது. அப்புறம் வேஸ்பு மசில்ஸ் கச்சா வச்சிருக்கான் ஆளு. ஸோ வேஸ்பா இவனுக்கு டிசைன்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கானுங்கன்னு. என்னங்க அது இவன் தான் எப்படி சூப்பரா இருக்கானா, ட்ரீ ஹோப்பர்னு சொல்லுவாங்க. ஓ பூச்சி செத்து போயிட்டான்னு நினைச்சேனா. உயிரே இருக்கான் பாரு, இப்படிதான் இருப்பான் பாக்கே. லுக்கே வந்தானா என்னங்க எலி மாதிரி இருக்கான். ஓ இது கண்ணா, இங்க இருக்கு பாரு கண்ணு முன்னாடி. ஓ ஆளே வித்தியாசமா இருக்கானா, பயங்கரமா இருக்கு. இவெல்லாம் பார்த்ததே இல்லையாங்க, எங்கெங்க பிடிக்கிறீங்க இவனெல்லாம்? நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னா நீ ஷாக்காவ. சிராக்கோல இந்த மாதிரி போட்டோ எடுத்திருக்கேன், இந்த க்ளோஸ்லாம். ஓ இவரு பூச்சிகளோட ஏதோ இது பெரிய கனெக்ஷன் வச்சிருக்காருங்க. பாத்தியா, செமையா இருக்காங்க. அவன் ஆள் டிஃப்ரெண்டா, பார்த்ததே இல்லைங்க. அத ஒரு டைப்பான ஆளுங்கடா. ரொம்ப குட்டியா இருப்பானோ? ஒரு 2 மிளகு சைஸ் வச்சுக்க. ஓகே ஓகே. அதான் பெருசா நோட் பண்ணது இல்லை அவனெல்லாம். ஒரு கால் இல்லையா அவனுக்கு? இல்ல காலை வச்சு முன்னாடி மூஞ்சி தேய்ச்சிட்டு இருந்தது. போலன் கிரெயின்ஸா இருந்ததுடா. ஓகே ஓகே. இவங்க வந்து போலனை ஷெட் பண்ற இடத்துல நான் எடுத்துட்டு இருந்தேன். முன்னாடி கால் இருக்கு இங்க பாரு. வா இப்படி இருக்கான்.
ஆனா ஒரு ஜூம் அடிச்சதுமே அந்த இதாகுதுல்ல கிளாரிட்டியோட இதுல அந்த இதுதான் வந்து நான் 15 அல்ட்ரால உடையாத பார்ப்பேன். ஆனா இவ்வளவு ஜூம் போக முடியாது. க்ளோஸ் போகாது 15 அல்ட்ரால. இவ்வளவு போக முடியாது. ஆனா நான் எடுத்த போட்டோவை அதில் ஜூம் பண்ணலாம். இங்க பாரு அந்த ஃப்ரண்ட்டுக்கு அளவு வச்சு என்னெல்லாம் பண்ணுது பாரு. இதுவும் அந்த தண்ணி மாதிரி வச்சிருக்கு பார்த்தியா, இதுதான் நெக்டாரு. இதை வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணுங்க. இதுங்க ப்ராசஸ் பண்ணி எப்போ இதுங்க பீயோட பிஹேவியரே செம்மையாக இருக்கும்டா. இதை வந்து ப்ராசஸ் பண்ணும், வாயிலே வச்சு பண்ணி உமிழ்ந்து திரும்ப அடுத்த பீ கிட்ட கொடுக்கும். அந்த பீயும் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப அடுத்த பீட்டை கொடுக்கும். கடைசியில் அந்த ஹைவ் மொத்தமாக கூடு இருக்குல்ல, கூட்டில் வந்து கடைசி பீ வந்து அதை இது பண்ணும்போது அது பார்க்கும், ஓகே இதோட டென்சிட்டிலாம் நல்லா இருக்கா, ஓகே தேன் திக்னஸ் வந்து வந்துருச்சா, எல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தோன்னே அந்த இதில் துப்பி வைக்கும். அதுதான் தேன். அதான் ஓகே சொல்லுவாங்க இறைவனோட படைப்பு வந்து சும்மா கிடையாதுன்னு. எல்லாருமே யோசிச்சு பாருடா, இவ்வளவு போலன் கிரெயின்ஸ் பாரு உடம்புல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மகரந்த தூள்ல மகரந்த சேர்க்கையில தலைவன் வந்து போய் தேன் மட்டும் எடுக்கல, எவ்வளவு பூவை வந்து காயா மாத்துறான். ஸோ அதான் மேட்ரு. இது வந்து நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிற ஒரு பூச்சி. ஸோ அந்த பூச்சி வந்து இவ்வளவு க்ளோஸ் அப் போக முடிஞ்சது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. குட்டி பூச்சிங்க. இதுவும் என்ன சைஸ் இருக்கும்னா, இது வந்து ஒரு கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு நகர்ந்து போற மாதிரி இருக்குங்க. கிராம்பு வந்து நகர்ந்து போற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இப்படி எடுக்க முடிஞ்சது. ஸோ அதான் சொல்றேங்க, இந்த ஷாட்டே ஒரு 10 ஷாட் எடுத்தேன். அந்த 10ல் 2 நல்லா இருந்தது. ஏன்னா மீதியில ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். ஆமா கண்டிப்பா. சரியா? ஃபோக்கஸே வந்து ஏன்னா அது குட்டி சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் அங்கிட்டு போகும். இவன் எப்படி இலை மாதிரியே இருப்பானே. இவன் வந்து இவனும் மேண்டிஸ் தான். காஞ்சி போன இலை மாதிரி இருப்பான். ஆனால் மேண்டிஸ் பார்க்கறதுக்கான செமையா இருக்கும். இவனுங்களுக்கே தெரியாது இவனுங்களை போட்டோ எடுத்தான்னு தெரியுமா? எப்படி இவன் வந்து என்ன ஆண்டனாவா என்ன தண்ணி உரியுது, ஸ்ட்ரா போட்டு உரியிறாப்ல எங்கால் நெக்டாரை தேடி. சரியா? இது ஒண்ணா இன்னும் உள்ள இருக்கு, புரியுதா? அடுத்த இடத்துக்கு தேடும் போது மேலே இழுத்து வச்சிருக்கு. அடுத்த இடத்துக்கு அனுப்பிட்டு இருந்தது. அப்புறம் இவன் ஒரு ஈகை. அப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பைடருங்க. அங்கேயும் ஓடிட்டு சாட்டை நான் பார்த்துருக்கேன். இந்த மனுஷன் வந்து இப்படி பெண்ட் ஆகிடுவார். பெண்டாகி இப்படியே தான் இருப்பார். நானே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அந்த பூச்சி நவுந்துருச்சுனான்றதுக்காக பக்கத்துலேயே போக மாட்டேன். இங்கே வரு பிடிச்சிட்டு வரட்டுன்னு. மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோ நல்ல பர்ஃபெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கல்ல, கண்டிப்பாக மேலே இது. இந்த ஃபோட்டோலாம் வந்து செம லக்கு, காட்ஸ் கிஃப்ட். ஏன்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு வண்டு ஏதோ ஒரு பீட்டில் தான் பிடிச்சிருக்கு. தெரியுதா? ஒரு வண்டை பிடிச்சிருக்கு. வண்டை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 5 ஷாட் தான் நல்லா எடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஓடுது இல்ல, நின்னுச்சுன்னா ஓடிக்கிட்டு இருக்கும் போது எடுத்த ஷாட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷட்டர் ஸ்பீட் பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். 1/338 இருக்கு பாரு. பட் இங்க பாரு 1/1000 அப்படின்னா என்ன, இது இன்னும் செம ஃபாஸ்டா அடிச்சிருக்கு. சரியா? இது 1/750. ஸோ எவ்வளோக்குள்ள ஃபாஸ்டா அடிக்குதோ அவ்வளோக்குள்ள வந்து நமக்கு அட்வான்டேஜ் வரும். ஆமா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல. அடுத்த ஷாட்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா அடிக்காம 1/100 எல்லாம் மாதிரி இருக்குமா, காலு கையெல்லாம் மூவ் ஆகும் கொஞ்சம். அதேதான் ஏதோ இந்த பழைய ராஜாக்கள். எனக்கு இதை பார்த்தா ஷிண்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுல ஒருமேடா ஜாக்கி சான், அதுல ஒன்று ஒருமே டிராகன் மாதிரி ஒன்று உள்ளது மண்டை மேல இந்த மாதிரி கொண்டெல்லாம் தான் வச்சுன்னு வரும். இங்க பாரு எவ்வளவு டெக்ஸ்சர் தெரியுது பாரு. சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. இங்க பாரு இதையும் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி தானே பிறக்க வைக்கிறாங்க. அவனை பார்த்ததுமே எனக்கு டிங் 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 ஆகுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தோற்றம். இவனை வந்து யாரும் தொட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவன் வந்து ஒரு தடுப்போட இருக்கான். இவன் ஒளிஞ்சுக்கிட்டான்டா. நார்மலா இருந்தான். நான் போட்டோ எடுக்க போறேன்னு அப்படி சாஞ்சி போக ஆரம்பிச்சான். டே பொறா அப்படின்னு சொல்லி பாரு சாய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு தூரம் போகும்போது எடுத்து இதுல பார்த்தா ஃபோக்கஸ் வந்து அந்த லீஃப்ல இருக்கு. அதனாலதான் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு இதா இருக்கு. ஓகேயா? இந்த இதுதான் அந்த போட்டோ. இவன் தானே அந்த எறும்பு. அப்பா அதாவது அந்த கலர்ல இருக்கா? ஸோ அப்போ எடிட் பண்ண எவ்வளோ மாறுது பாரு. சும்மா பேசிக்காக எடிட் பண்ணாலே மாறுது. ஈடா ஆனால் ஃபோட்டோவில் ஷாமி 14ல் ஒரு எடுத்துருப்பாரு. பீக் இப்போ வரைக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல நில்லுன்னா நிற்காதுல்ல, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எடுத்தது. செப்பல்ஸ் போட்டிருக்கான். ஆமாங்க, இந்த மாடுக்கெல்லாம் கால் இருக்குமே செப்பல்ஸ் போட்டு சுத்தின்னு இருந்தான். சரி என்னதான் அவனை எடுத்துட்டு இது வந்து என்னன்னா ஆக்சுவலாக அந்த இது அந்த ஒரு குட்டி லேடி பக்னு ஒன்று சொல்லுவோம் மேடா, சிவப்பு கலர்ல இல்லாட்டி ஆரஞ்சு கலர்ல மேலே கருப்பு புள்ளி இருக்குமே, அது வந்து எப்படின்னா குட்டியா பூச்சி மாதிரி சுத்தின்னு இருக்கும்டா. அந்த ஸ்பைடர் கையில வச்சிருந்தது, கருப்பு கலர் ஸ்பைடர் கையில ஒன்று வச்சிருந்தது, ஒரு பந்து மாதிரி. அதுதான் அது இப்படிதான் இருக்கும்.
ஓ இது அதோட கூடு. அது வந்து என்ன பண்ணா அப்படி ஓடி சுத்தி சாப்பிட்டு வளர்ந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி தங்கிடும் ஹைபர்னேஷன்ல. அது உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளில அந்த வண்டை வரும். பட்டர்ஃப்ளை மாதிரி. ஓகே ஓகே. எல்லாமே லார்வே ஸ்டேஜஸ் மாதிரிடா இதெல்லாம். இங்க பேர் இவன் வந்து தும்பி கிடையாது தெரியும்ல, நம்ம தான் ஊசி தும்பின்னு சொல்லுவோம். பார்த்தா இதுக்கு பேர் வேற இருந்தது. அதாவது தும்பி கிடையாதுன்னு இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறது தும்பி, இது வந்து ஊசி தும்பி. ஆனா அது வந்து டிராகன் ஃபிளையோட ஃபேமிலியை சார்ந்த வேற ஒரு ஃபிளை. ஆமா இது வேற பண்ணுவாருங்க. ஒரு பூச்சி போட்டோ எடுத்துட்டு தெரியலனா கூகுள் லென்ஸ்ல போட்டு என்ன பூச்சி அதோட பரம்பரை என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆமா அதுக்கு தான் அது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு அப்புறம் அதை அப்படியே ட்விட்டர்ல போட்டு விட்டுருவேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த ஃப்ரேம் கொண்டு வரதுக்கு. ஏன்னா மொத்த ஃப்ரேம்லயும் எல்லாமே ஃபோக்கஸ்ல வரணும். ஸோ அதனால கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. ஆங்கிலே எங்கிட்டே போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதா இருந்தது. இவனும் இந்த குரங்கு ஃபேஸ் தான் இருக்கு பாருங்களேன். இந்த குட்டியா இருக்கான், அவனை பார்த்தாலே அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்தது. இவன் செம்மையாக சேட்டை பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன், குட்டி ஜம்பிங் கை. அப்புறம் இது ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை கம்மோத் அந்த மாதிரி ஒன்று. இதோட கண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கண்ணு சைடில் லைட் இல்லை. லைட் இருந்தால் இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாமோ என்னமோ. இங்கே பேர் இது பால் மாதிரி இருக்குல்ல. ஆமாம் அதான் இது ஒன்று. இது எடுத்திருந்தேன்னா அப்புறம் இந்த கிராஸ் ஹோப்பரு அந்த க்ரீனுக்கு இவன் நல்லா இருக்கான்ல. நானும் அதான் சொல்ல வந்தேன், க்ரீன் இருந்தாலே சப்ஜெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்குன்னு. இது பார்க்க எப்படி இருக்கு இப்போ. ஸோ இது முன்னாடி இருந்தவனை தூக்கலான்னு பார்த்தேன், வேற ஒரு ஆங்கிள் போய் இவன் பாரு யோய் அல்ட்டியா இருக்காங்க. வா பின்னாடி நல்லா டெப்த் உழவும் பர்ஃபெக்டா இருக்கு. கண்ணு பாரு நம்ம தெரியும். ஆமா கண்ணுக்குள்ள நீங்க இருக்கீங்க. இங்கே பாரு இப்போ இதில் இன்னும் நல்லா தெரியும். குனிஞ்சு இப்படி கையில் ஃபோன் இருக்கு பாரு, 2 ஃபோன் இப்படி கை 2 கை ஃபோன் தெரியுது பாரு. ஏன்னா உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்றாரு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க யாராவது போட்டோ எடுக்கிறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்பதான் சும்மா ஒண்ணா இப்போ அது நம்மள கவனிக்கலன்னு வைங்களேன், திரும்பிடும். அது இவ்வளவு பெருசா இருக்காங்க போய் நம்ம எங்க திங்கிறது அப்படின்னு கூட தோணலாம். உடனே திரும்புதுன்னு வைங்க, திரும்பும்போது என்ன பண்ணுன்னா இப்படி பண்ணுவேன், கையாட்டினோடனே திரும்பி வரும். உடனே கையாட்டினோடனே திரும்பி என்னடா ஆடுதுங்க. நம்ம வந்து ஒரு டார்கெட்டா வச்சு திங்கிறதுக்கு தான் வரானுங்களா? இல்லடா ஏதோ பெருசா நகருதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே. ஆமா. ஸோ அதனால வந்து அப்புறம் என்ன பண்ணா இவ்வளவு பெருசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி போயிடும். போன உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு 8 கண்ணு இருக்குல்ல, சைடு கண்ணும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இப்படி கையெல்லாம் ஆட்டுவேன். கையாட்டினோடனே திரும்ப என்ன கையாட்டுறான்னு பார்க்கும்போது திரும்ப ஒரு ஃபோட்டோ 4-5 ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா எடுக்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இதெல்லாம். க்யூட்டாக இருக்காங்கல்ல, செம்ம ஆளுங்கடா இவனுங்களாம். குட் 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 வேற லெவலு, செம்மையாக இருக்குல்லாம். இந்த பைய அப்புறம் வந்து இது வந்து தூரத்தில் அந்த பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து அதுக்காக எடுத்தேன். வாட் ஐ சி இந்த கும்பல்ல எங்கேயா தெரியுது, இவர் இப்படிதாங்க ஏதாவது ஒரு கும்பலா தான் இருக்கும், அந்த இடமே புதறமா தான் இருக்கும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இங்க போறா அப்படின்னு டப்புன்னு போயிடுவாரு. இவர் கண்ணு தான் தெரியுதுன்னு தெரியல. இன்னொன்னு இப்போ இதுல இங்க இருக்கு தெரியுதா? ஆமா சரியா, அதுதான் நான் அங்க இருந்தே எடுத்தா இப்படி எடுக்குது, அதுக்காக ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு சொல்லி. ஸோ இது ஒன்று வாட் ஐ சி. அதான் நீங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா அந்த போட்டோவே எடுத்திருக்கீங்க கரெக்டா? இங்க வரு அந்த தட்டான்லேயே ஒரு சிலது பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் தெரியுமா, ரெக்கலாம் அது. ஸோ இதை எடுத்திருந்தேன். அப்புறம் இது வந்து என்னன்னா, சேர்ல இவனும் கடுகு மாதிரி ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். சேர்ல ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க ஒரு சேர்ல. ஸோ அதனால இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இப்படி இருந்தான். இது வந்து நேத்து நம்ம வெளியில அந்த பப்பாளி மரத்துல மேக்ரோவா காட்டுறீங்க. ஹியூமன்ஸ் அதான் ஹியூமன்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. இது வந்து நார்மல் செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா. ஆமா இதெல்லாம் ஏன் காட்டுறீங்க ஃப்ரண்ட் கேமரா? இது வந்து போர்ட்ரேட் நல்லா தானே இருக்கு. ஆனா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இல்ல, எனக்கு முன்னாடி தான் சூரியன் இருக்கு, அதனால பின்னாடி சூரியன் தான் தெரிஞ்சிருக்கும். சரி ஒரு அப்புறம் இந்த மாதிரி தூரத்துல இருந்து வரும்போது எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி போட்டோ எடுத்து. குரோம்பேட்ல கோயில் திருவிழா நண்பர்களே. ஆமா அது செம்ம இதுவா போயிட்டு இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. ஷட்டர் ஸ்பீடோட பிரச்சனை இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். 1/33 செகண்ட்ஸ் பார்த்துட்டாரு இவர் மட்டும் போனேன். இங்க பாரு ஷேக்கிறது இல்லை, அது ஷட்டர் ஸ்பீட்னால. மற்றபடி வந்து நம்ம பரத் எடுத்துருப்போம் பாரு ஃபோட்டோ, இதெல்லாம் தூரத்துலேருந்து வெண்ணு எடுத்தது சரத்து. எங்க இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து அந்த ரூமோட கார்னர் கரெக்டாக. அது எதுக்காக அப்படி எடுத்தோம்னா, அது ஒரு ஃபன் இருக்கு, ஃபன் ஃபேக்ட் இருக்கு. காமேஷ் ப்ரோட 1+13 எடுத்துட்டு இதுலையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே சரியா, அவர் தான் ஆசைப்பட்டாரு. சரி இது வந்து ஃப்ரண்ட் கேம், ஃப்ரண்ட் கேம்ல போட்ரைட். ஆமா ஃப்ரண்ட் கேம்ல போட்ரைட். இவங்க வந்து ஃப்ரண்ட் கேம்ல கிளவுட்ஸ்ல தாங்க சொதப்புறாங்க, மத்தபடி நல்லா தான். ரியர் கேம்லயும் அங்க தான் சொதப்புறாங்க. ரியர் கேம்ல அந்த கிளவுட்ஸ் டீடைல்ஸ் சொல்றேன்டா, நம்ம தான் பார்த்தோமே பெயிண்ட் அடிச்சிருது. இது நான் மறந்துட்டேங்க. இந்த ஷாட் வந்து
பரத்தோட hair தலைமுடியும் தான் பங்கம். தலைமுடியும் ஹேண்டில் பண்ணிடுச்சு, பெரிய விஷயம். தலைமுடி பாருங்க, இந்த ஏரியாலாம் ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். ஆமா, ஹேண்டில் பண்ணிடுச்சு ஓரளவுக்கு. அடுத்து ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே ஹேண்டில் பண்ணிடுச்சு. பயங்கரம். அப்புறம் பாட்டில பாருங்கங்க, அப்புறம் இந்த கை இடுக்குல பாருங்கங்க, அங்க எனக்கு பிளரு. கண்ணாடி வந்து டவுட்டா இருக்கு. ஆனா பண்ணிருக்கா? ஆமா, ஓரளவுக்கு பண்ணிருக்கோ? இன்னும் ஓரளவுக்கு கண்ணாடியில சூப்பரா பண்ணிருக்கு. இங்க பாரு, அதோட இந்த பாட்டில்ல வந்து அரண்டுட்டேன். யோ சப்ஜெக்ட் இந்த கை இடுக்குலயும் பிளர் போட்டதுதான் அல்டி. பண்ணிருக்கான் பாருங்க, சூப்பர். ஏன்னா ஒரு வேற வேற சிலதுல filter. பண்ண மாட்டாங்க. வேற வேற ஃபில்டர். ஓகே ஓகே, பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பாரு. சிலதுல ஒரு போட்டோ நல்லா வரும், அதுக்கப்புறம்லாம் சொதப்பிடும். இல்ல பரவாயில்ல. எனக்கு கண்ணாடி தான் நானும் பரத்தும் அரண்டுட்டோம். இப்ப ம். முடி கூட அப்படி இப்படி சப்ஜெக்டிவ் வச்சுக்கட, சில சமயம் முடி கட் ஆகுதுனால சரி போய் அப்படின்னு விட்டுறலாம். ம். நான் கண்ணாடியை நச்சுன்னு காமிச்சனால தான் ஆல் ஃபோட்டோஸ் ஆர் யூசபிள்னு மாறிடுச்சு. ஆமா, நிஜமாவே செம்மையா பாரு. பண்ணிருக்கு இவனுங்க. அப்பனா என்னன்னா, கண்ணாடி இனிமே ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டையும் நம்ம போர்ட்ரேட்ல கொண்டு வரணும்னு இப்பதான் அல்காரிதம் ஏங்க செட் இது பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரைட் கிடையாதுங்க, பன்னீர் சோடாங்க. ஆமாங்க. இது ஸோ இது வந்து காமேஷ் ப்ரோ எடுத்துட்டு கடுப்பாயிட்டாரு. எங்க எடுத்தது? சும்மா நான் வீட்டில் நிற்கும் போது உள்ள ஓ. டைரக்ட் 6x. ஓகே, இன்டோர் அந்த நல்லா இருக்கு. இன்டோர் 3x, சிச்சுவேஷன் மாதிரி 6x. தெரியல, ஏதோ ஆமா. ஸ்டுடியோ லைட்டிங் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா பின்னாடி ஒரு டியூப்லைட் எரியுது, அவ்வளவுதான். ம். மொத்த ரூம்லயும் பின்னாடி ஒரு டியூப்லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படி ஃபேஷியல் லைட் கொடுத்தாங்க? செமையா இருக்குல்ல? அது ஜன்னல் வழியா போட்டிருக்கோண்டா. ஆனா Okay, இத்தனைக்கும் okay. டைம் என்னன்னு பாரு. இல்ல டைம் இருக்கா அந்த இடம் இல்லையா? அதுக்கு ஒண்ணு இதுல தான் போய் பார்க்கணும். 5:20 சாயங்காலம். பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்கேன். ஸ்டுடியோ லைட்டிங் மாதிரி ஃபேஸுக்கு கரெக்டா வந்திருக்குல்ல, அதுதான் சூப்பரா. அது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் வெறுத்து போயிட்டாரு. இதெல்லாம் இவ்வளவு நல்லா எடுக்குது, நான் 90K கொடுத்து அப்போ இந்தியாவில் வாங்கினேன், நான் என்ன அப்படின்னாரு. சரி பாருங்க, கோவப்படாதீங்க அப்படின்ட்டு. இங்க பேர் குட் குட் குட். மோனோக்ரோம் ம் ம் 10x. அப்புறம் சும்மா நைட் டைம் ஷாட்ஸ் ஒன்று ட்ரை பண்ணேன். ஆனா இதுல லென்ஸ் ஃபிளேர் இருக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஆமா, ஒரு சில ஆங்கிள் செய்யணும். இந்த சதறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு டிராமாட்டிக்கா இருக்கும், இது தப்பு இல்ல. நான் சொல்றது எப்படின்னா, இதோ மேல வந்திருக்கா எங்கேயோ. இந்த மாதிரியான ஒரு சில இது வருது. ஸோ அது வராத மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணி எடுக்கணும். ம். ஸோ இந்த சேலஞ்ச் இருக்கு, சரியா? கொஞ்சம் ஆங்கிள் டில்ட் பண்ணிட்டா ஓகே, தப்பிக்கலாம். நிறைய இங்க பாருங்க, ஏகப்பட்ட போட்டோ நான் காட்டல ஆக்சுவலா. ஆனா சொல்ல போனா அப்படியே இது வாங்க வெளில வாங்க, பேட்டரி பர்சன்டேஜ் நாங்க ஆல்மோஸ்ட் இந்த போனை ஒரு 1 hour மேல யூஸ் பண்ணிட்டோமா? அடிச்சு துவச்சிட்டு இருக்கோம். என்ன இதுல வந்து யூஸ் இங்க பண்ணிட்டோம். பாருங்க, சிம் இதுல இருந்து கழட்டி வேற ஒரு போன்ல இப்ப போட்டிருக்கேன், ஓகே. சரியா? அது மட்டும் தான் மிஸ்ஸிங். 1 hour மேல யூஸ் பண்றோம். ஸ்கிரீன் ஆன்ல இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாரு. 5% தான் குறைஞ்சிருக்கு. மிரட்டல். இது வந்து முட்டை. ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் தான் அந்த ஹியூமன் சப்ஜெக்ட். இது வந்து சூரியன் எனக்கு முன்னாடி இருக்கும்போது ஃப்ரண்ட் கேம் செமையா இருக்கா? ஆனா சூரியன் எனக்கு பின்னாடி இருக்கும்போது பாரு, தலைலாம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு பாரு, அந்த முடி ஏரியால. ஆனாலும் இது வந்து டக்குனு இப்போ சோஷியல் மீடியால போட்டா நல்லா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கேவலமா இருக்கும், பின்னாடி அப்படியே வெள்ளை கலர்ல ஆக்கி விட்டுரும், அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன, பேக் கேமரா பயங்கரமா இருக்கப்ப ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது ஜோக்கா இருக்கு. ஆனா அதுவுமே ஓகே. இதுதாங்க எடுத்துட்டு அந்த பார்க்ல போய் போட்டோ எடுத்துருந்தாங்க. அதுல வேற 2 சின்ன பயலுங்க வந்தானுங்க, அவங்கள தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த குரூப் செல்ஃபில கூட பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு மல்டிபிள் ஹெட்ஸையும் பண்ணிருக்கேன், மல்டிபிள் டெப்த்தும் கூட. யாரும் ஒரே இடத்துல இல்லல்ல. ஆமா, எல்லாருமே ஒவ்வொரு இதுல தான் இருக்கும். அதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா கண்ணாடி. என்னோட கண்ணாடியும் டீல் பண்ணிருக்கு ஓரளவுக்கு நல்லா. அவர் கண்ணாடி தான், அவன் கண்ணாடி கூட அவன் ஃபேஸோட வந்துருதுடா. எனக்கு சைட்ல இருக்கு, இருந்தாலும் அது வந்து டீல் பண்ணிருக்கு. ஸோ அது நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஷார்ட்ஸு, நல்ல கேமராங்க வித் ஃபியூ காம்ப்ரமைசஸ். இதெல்லாம் அல்டி. இந்த கான்ட்ராஸ்ட் டீமோட எடிட்டர் சிவிங்க தங்கமான பசங்க. எப்படி இருக்கு? பெட்டுங்களை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் ஜாலியாக, அதுங்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது. அதுவும் அசால்ட்டாக எடுக்குது. இது நானும் எஸ்ஆர்கே சும்மா ட்ரை பண்ணோம். பேக்கில் எப்படிங்க? சும்மா ட்ரை பண்ணல, புரியுது. சண்டைக்கு வரவா F-36ஓட கம்பேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் சரியான போர்ட்ரேட்ல. எஸ் பஸ். மற்றபடி வந்து நல்ல டிவைஸ் வித் டூ மச் ஏஐ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏஐ இருக்கும் எல்லா இடத்துலையுமே. வந்து ஏஐயோட இன்டர்வென்ஷன் அங்கே இங்கேன்னு உள்ளே எகிரி குதிச்சுட்டு சுற்றிட்டு நடக்கும். ஆனால் அதான் ஒரு ஜென்ரல் யூஸருக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிரும். ஏன்னா ப்ரோ நான் எடிட்டே பண்ணுவேன் ப்ரோ, அப்படியே போட்டுருவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பிடிச்சிரும். இல்லை ப்ரோ நானே ஒர்க் பண்ணுவேன், இல்லை நாய்ஸும் இல்லை எதுவுமே இல்லை, ரொம்பவே போட்டு மாற்றி வச்சிருக்கு, எனக்கு அந்த ரியாலிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் மாஸ்டர் மோட் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நல்ல டிவைஸுங்க. நிஜமாவே எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
ட்ரூ டு த லைஃப் மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. நிஜமா வந்து இவங்க செம்மையாக டாமினேட் பண்ணுறாங்க. ஆமாம், ஷாமி 15 அல்ட்ரா. இதுவே வந்து எனக்கு உடனே சோஷியல் ஷேரிங்கு அல்ட்டியாக இருக்கணும், மக்கள் உடனே அதை பார்த்துட்டு வாயை புழக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே வந்து இதில் நல்லாயிருக்கும். இந்த கலர் சயின்ஸ்லேயே மேக்ரோஸ் எடுக்கும் போதும் இப்போ எஸ்ஆர்கே ஒரு சில க்ரீன்ஸ் பார்க்கும்போது எக்ஸைட் ஆனால அதெல்லாம் வந்து இதில் சூப்பராக வருதுங்க. ஷாமி கலர்ஸ் வந்து அந்த லைக்கா கலர் பயங்கரம். லைக்கா வைப்ரண்ட் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், எல்லா ஃபோட்டோயும் அடிச்சிடலாம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஓவரால் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு நார்மல் யூஸரை, கண்டிப்பாக நார்மல் யூஸர்னு இல்லை, மீடியா கோர் யூஸர்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வரைக்குமே வைப்போமே, ஓரளவுக்கு திருப்திகரமாக எல்லாத்துலேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஷாமியோட இது கொஞ்சம் டால் ஆகிடுது. என்ன ஏன்னு பார்த்தா ஏன் டால் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் தான் அல்டி. அதனால சொல்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ரேங்கிங் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கலர்ஸில் வந்து லைக்கா செமையாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தா ஓப்போ ஹேசல் பிளேடு, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விவோவோட ஜெயஸ். சீரியஸா அதே மாதிரி ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஃப்ரம் நவுலேருந்து ஓப்போ, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விவோ. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விவோட எட்ஜ் டிடெக்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விவோட கலர் சயின்ஸ் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் வந்து ஓப்போ தான். அதான் எனக்கு விவோவும் பிடிச்சிருக்கு. விவோ வந்து செகண்ட் ப்ளஸில் வைப்பேன், தேர்டு தான் வந்து இவனை வைப்பேன். ஏன்னா இவந்தில் வந்து ஹியூமன் சப்ஜெக்ட்ஸில் அந்த ஸ்கின் டோன் கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அடி, சம்டைம்ஸ்லாம் இல்லை மெனி டைம். இதில் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஷேடோ வரும். இப்போ சன் இங்கே இருக்குன்னா இங்கே ஷேடோ இல்லை. இப்போ நேற்று எடுத்துருந்தோமே, அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒரு ஷேட் 2 ஷேட் வந்து நம்மளை டார்க்காக காட்டும். ஃப்ரேமை பாருங்க ஜிங்கிறவ பெசலை பாருங்க. எல்லா ஃபோன்ஸுமே இப்போ செம்ம கம்மி பெசல்றா இந்த டாப் டயர்லாம். இது இப்போ இதையே இப்படி திருப்பினா இதில் பெசலே இல்லாத மாதிரி ஆகிடும், இது ஒரு மாதிரி மாயையாக இருக்கும். ஆமாம், அதனால ஒரு மாயையாக ஃபீல் ஆகும். ஏன்னா இதில் நான் டக்குன்னு காமிச்சேன்னா அந்த பெசலே கர்வ்ல இருக்குமா, பெசலே இல்லைன்னு நினச்சிருவாங்க நிறைய பேர். இதுலயாவது கருப்பு பார்டர் தெரியும், ஆக்சுவலா இது மினிமல் பெசல், ரொம்ப கம்மி பெசல். ஆனா அந்த பெசல் தெரியுது. இவன் வந்து என்னன்னா ஊரே ஏமாத்திடலாம், இப்படி பிரைட்னஸ் ஏத்திட்டு IQ 13 வந்து மினிமல் பெசல் குட்டியோ இப்படி காமிச்சா என்னன்னா இல்ல பெசலே இல்ல போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா அதுல ஃப்ரேமும் அந்த இதுவும் தெரியுமா, இதுல அப்படி தெரியாது. ஸோ அதான் மொத்தம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ட் யூசர், கேஷுவலான யூசர், டப்புன்னு ஃபோட்டோ எடுப்பேன் ப்ரோ, போர்ட்ரேட்ஸ் அதிகமாக எடுப்பேன் ப்ரோ, அவுட்டிங் போகிறேன் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், மேக்ரோ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னால் எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணுது. ஷட்டர் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்கும். அண்ட் எக்ஸ்போஷர் நீங்கள் கையில் கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோ மோடில் அடிச்சுன்னு இருக்கலாம். ரைட்டுங்க. ஸோ இதிலிருந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவரணி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கௌதம் ப்ரோ, நன்றாக இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அவர் இனிமேல் கேம்லாம் போட்டு தழுவார், அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதையும் சொல்லுவார், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சொல்லுவார். ஓகே சிவா சார்க்கே பார்க்கலாம், பாய்.